சம்மர்ல எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணிருவாங்க. ஏன்னா வேர்க்குது, ஆயிலி ஸ்கின் எனக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா வந்து நமக்கு ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சரைசரே அப்ளை பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயின் நெனச்சுக்கும் யுவர் ஸ்கின் இஸ் ட்ரை, மாய்ஸ்சரைசர் இல்ல. அதனால நெறைய எண்ணெய் சுரக்கிற தன்மைய வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். இந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் போடாதனால தான் பிக்மெண்டேஷன் வருதா டாக்டர்? கண்டிப்பாம்மா. நெறைய மெலனின் கன்டென்ட் இருக்கு பாடியில. முக்கியமா வந்து சன் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் வேர் இட் வில் மேக் இட் 10 டைம்ஸ் வர்ஸர். ஃபேர் தோல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மெலனின் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மியா இருக்கும்போது, சன் எக்ஸ்போஷர் நெறையா இருந்து சன்ஸ்கிரீன் போடலன்னா ஸ்கின் கேன்சர் வர வரைக்கும் போகும். சில சமயம் ஆக்னி வரதை தவிர்க்கவே முடியாது. என்ன பண்ணாலும் இது அத்தனையும் பண்ணாலுமே அது ஒரு ஃப்ளேர் அப் ஃபேஸ்ன்னு இருக்கும். அது வந்து தான் போகும். காரணத்துக்கு என்ன இதுவோ அதை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஹலோ மக்களே, நான் அனு. இன்னைக்கு நம்ம குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவாக தான் இருக்க போகுது. இன்னைக்கு வி ஹவ் டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பூர்ணிமா மேம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூ மேம். எஸ் மேம். மேம், அதே மாதிரி சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ மாய்ஸ்சரைசரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேயுமே நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டனாக பார்க்கணும் மேம், அதில் என்னென்னலாம் இருக்கணும்? ஆக்சுவலி கரெக்டான கொஸ்டின் இது. என்னன்னா, இப்போ சம்மரில் எல்லாருமே வந்து மாய்ஸ்சரைசரை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வேர்க்குது, ஆயிலி ஸ்கின் எனக்கு அப்படின்ட்டு. ரொம்ப முக்கியம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கலாம். ஜெல்லுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப எண்ணெய் பிசுக்கோ ஒரு ஹெவினஸ் இருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு, இல்லை இப்போ நான் மார்னிங் சன்ஸ்கிரீன் போடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசர் போடணுமானா, மார்னிங் சன்ஸ்கிரீன் போடும்போது அதுலேயே கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நைட்டில் வந்து யூ ஹாவ் டு வாஷ் யூர் ஃபேஸ், அப்ளை அ மாய்ஸ்சரைசர். முக்கியமாக வந்து சம்மர்ஸில் வந்து மேக் ஷோர் யூர் யூஸிங் அ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். அதில் செரமைட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாள் பூரா இருக்க அந்த வெயிலோடைய இது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். மாய்ஸ்சரைசரே அப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிரெயின் நினச்சிக்கும் யுவர் ஸ்கின் இஸ் ட்ரை, மாய்ஸ்சரைசர் இல்லை. அதனால நிறைய எண்ணெய் சுரக்கிற தன்மையை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை கம்பேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் கொடுக்கும்போது ஸ்கின்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரிப்பேரும் ஈஸியாகும். ட்ரை ஸ்கின் இஸ் அ டார்க் ஸ்கின். ஸோ யூ டோன்ட் வாண்ட் அ ட்ரை ஸ்கின். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் போட்டு நம்ம ஒரு டே ஃபுல்லாக இருக்கிறோம். அதில் வந்து நமக்கு டஸ்ட் எல்லாமே நம்ம ஃபேஸில் இருக்கும். பட் நமக்கு உள்ள இன்டேக்காக அது போகாது. அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக நைட் தூங்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போய் தூங்குவோம். ஸோ பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எல்லாருக்குமே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ்லேயுமே இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? யூஸ்வலாக ஃபேஸ் வாஷஸில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆக்னே ப்ரோனாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளைகாலிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்கிற இது பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு தேங்கி இருக்க டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மெச்சோர்டான ஸ்கின் 30-40க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்லாம் வேண்டாம். ஒரு ஹைட்ரேட்டிங்கான பிஹெச் பேலன்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்குரிய பிஹெச் வந்து 5.5. ஸோ இந்த பிஹெச் பேலன்ஸ்டாக இருக்கிற கிளென்சர் வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே டாக்டர். இந்த சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் போடாதனால தான் பிக்மெண்டேஷன் வருதா டாக்டர்? கண்டிப்பாம்மா. பிக்மெண்டேஷன் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஹார்மோனலாக வரலாம், மங்குத்தன்மை வரலாம், நமக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு ஆக்னே வந்துட்டு போகும்போது ஒரு பிக்மெண்டேஷன். நமக்கு வந்து பிக்மெண்டேஷனுங்கிறது நம்ம பாடி வெளி காமிக்கிற ஏதாவது ஸ்ட்ரெஸ்னாலும் பிக்மெண்டேஷன் தான் வரும். ஏதாவது புண்ணு வந்தாலும் விட்டுட்டு போகிற சுவடும் பிக்மெண்டேஷன். ஸோ நம்மளோட ஒரு ரெஸ்பான்ஸே வந்து பிக்மெண்டேஷன். பிகாஸ் நமக்கு நிறைய மெலனின் கண்டென்ட் இருக்குது பாடியில். முக்கியமாக வந்து சன் வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் வேர் இட் வில் மேக் இட் 10 டைம்ஸ் வர்ஸர். ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லோரும் நினச்சிக்கிறோம் சன்ஸ்க்ரீன் வந்து டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் கிடையாது சன்ஸ்க்ரீனோட ஒர்க். ஸோ டேன் ஆகாமல் இருக்கணும், பிக்மெண்டேஷன், நமக்குள்ளே இந்த கொலாஜன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஃப்ரேம் ஒர்க். நம்மளை எல்லாமே வந்து ப்ளம்பாக வச்சுட்டு நம்மளோட எல்லா எங்கெங்கே என்னென்ன இருக்கோ கரெக்டான பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கொலாஜன் மெஷ் தான். ஸோ இதை போய் டீக்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்படியே சாகிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் வேர் சன்ஸ்க்ரீன் வந்து இது. நம்ம ஊரில் வந்து ஸ்கின் கேன்சர்ஸ் கொஞ்சம் குறைவு தான். இந்த வெஸ்டர்ன் காக்கேஷன்ஸ் ஃபேர் தோலில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெலனின் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கும்போது சன் எக்ஸ்போஷர் நிறையா இருந்து சன்ஸ்க்ரீன் போடலைன்னா ஸ்கின் கேன்சர் வர வரைக்கும் போகும். ஸோ முக்கியமான விஷயம் வந்து ஸ்கின் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறது தான். ஓகே டாக்டர். என்னோட கொலீக் வந்து இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க சன்ஸ்கிரீன் போடுறாங்க, மாய்ஸ்சரைசர் போடுறாங்க. இருமே அவங்களுக்கு ஃபோர்ஹெட்ல வந்து பிக்மெண்டேஷன், அந்த சைட்லேயும் பிக்மெண்டேஷன் வருது. அது எதனாலவா இருக்கும் டாக்டர்? வேற ஏதாவது ரீசன் இருக்கும்? கண்டிப்பாக வேறு ஏதாவது ரீசன் இருக்குது. இப்போ மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, மங்குத்தன்மை இருக்கலாம், இல்லை அவங்க இது மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் காஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம்.
சில பேர் நிறைய பேர் இந்த தலையை வந்து இது பண்ணுவாங்க, பாம்ஸ் போடுவாங்க, யூஸ்வலாக அந்த பெயின் பாம்ஸ் போடுவாங்க. சில ரிலீஜியஸ் பர்பஸஸில் வந்து நமாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த இடத்துல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி வெவ்வேறு சின்னது டு பெரிய காரணங்கள் எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஸோ மீட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். உங்கள் ஸ்கின்னை இது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, போகாமல் ரொம்ப நாள் இருக்குது, வரிங்காக இருக்குது அப்படிங்கும்போது அது என்னென்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே சரியாக போயிடும். ஓகே டாக்டர். அப்புறம் இந்த ஃபேஸ்லேயுமே நமக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு டார்க்காக பிளாக் கலரில் டார்க்காகவே இருக்குதுல்ல, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? பஞ்சாக ஃபேஸ்லேயே ஒரு பேட்ச் மாதிரி பேட்ச் இருக்கும். மாதிரி. ஓகே. ஸோ பேட்ச் மாதிரி பேட்சியான ஸ்கின்க்கு வர்றதுக்கு காரணம் நிறைய போர், வாய் சுற்றி மட்டும் சில பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும். சில இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சின்ன ஒரு ஜா லைனில் மட்டும் இருக்கலாம். இது வந்து ஹார்மோனல் பேஸ்டாகவும் இருக்கும். அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்காந்தோசிஸ்னால் ஸ்கின் திக்கனிங். எப்போ உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கோ நம்ம ஸ்கின்னோடைய இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸ்பைக் மாதிரி ஆகும், ஃப்ளக்சுவேட் நிறைய ஆகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை திக்காக்கும். அதுவுமே இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் அங்கங்கே பேட்சஸ் வந்து வர மாதிரி இருக்கும். கழுத்தில் கருப்பு, அக்கலில் கருப்பு, இதெல்லாமே வந்து ஹார்மோனலாகவும் நமக்கு வரலாம். ஸோ அதான் சொல்கிறேன், பிக்மெண்ட்டில் பல விதம் இருக்குது. எந்த இப்போ வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் அக்கல் இதுவாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு க்ரீமோ பீல்ஸோ இதெல்லாம் பண்ணால் ஒன்றுமே சரியாகாது. நீங்கள் உங்கள் உடல் எடையை வந்து குறைச்சி ஒரு சீரான ஒரு டயட் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு 10-15 கிலோ குறைக்கும் போது தானே அதுவே வேனிஷ் ஆகிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ காரணத்துக்கு என்ன இதுவோ அதை வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர். நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கோம். எப்பயாவது ஆக்னி எட்டி பார்க்கும்போது அதை நம்ம விட்டுறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த ஆக்னியை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த ஒரு அந்த ஒயிட் கலரில் இருக்க டாட்டை நீ எடுத்துட்டேன்னா அது ரிப்பீட் வராது அப்படின்னு அப்படி சொல்லியே பழக்கி வச்சுட்டாங்க. ஸோ அது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம கை வந்து டைரெக்டாக அதுக்கு போய் ஏதாவது பண்ணி விட்டுருவோம். ஸோ அது ஸ்காராகவே மாறிடும். ஸோ அது எப்படி டாக்டர் போக வைக்கிறது? ஆக்னேயில் வந்து இப்போது என்னைக்காவது வர ஒரு ஆக்னே, இப்போ வந்து பீரியட்ஸ் டைம் அப்படின்னு வச்சுங்களேன், எல்லாருக்குமே ஆக்னே வரும். அந்த ஒரு ஆக்னேவாவது வரும். சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு ஆக்னே ஃப்ளேரப்பும் இருக்கும், ஆக்னே ஸ்கின்னும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்னேக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நம்மளுடைய ஏஜ், ஹார்மோன்ஸ், இன்னொன்று டயட். நீங்கள் சாப்பிட்ற வந்து சர்க்கரைத்தன்மை, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, பர்கர், பீட்சா, பால், சீஸு, இதெல்லாமே வந்து முக்கியமாக பால் பொருட்களும் ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்க பொருட்களும் பயங்கரமாக ஆக்னே ஃப்ளேரப்பை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். முக்கியமாக இதை எப்படி கம்பேட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு க்ரீமை போடுங்க, டூத் பேஸ்ட்டை போடுங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கணும். ஒரு 60 மினிட்ஸ் எக்ஸசைஸ் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல நியூட்ரிஷன் பிளான் இருக்கணும். ஒரு நல்ல தூக்கம் இருக்கணும், கரெக்டான தூக்கம். 10 மணிக்கு போய் தூங்கிடணும். இது 3 தான் பேஸ். அதுக்கு அடுத்து தான் வந்து யூ ஷுட் ஹாவ் அ குட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஒரு பேசிக் கிளென்சர் வித் சாலிசிலிக் ஆசிட் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். எக்ஸாக்டாக எங்கே ஆக்னே ஆக்டிவாக வருதோ அங்கே வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ரெட்டினால் காம்பினேஷனில் க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ யோர் டாக்டர் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். அதை ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் ஆக்னியோட இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த ரணம் இருக்குது இல்லையா, அந்த சிகப்பு கலரில் அப்படியே முறைச்சிட்டு இருக்க ஆக்னே அது கம்மியாயிடும். அந்த தன்மை கம்மியாகும்போது நமக்கு ஸ்கார் வர டெண்டன்சி இன்னுமே குறையும். ஸ்கார் வந்தது அப்படின்னா லேசரால் மட்டும்தான் அதை போக வைக்க முடியும். இல்லை ஒரு மைக்ரோ நீட்லிங், ஒரு ப்ரொசீஜரால், எனர்ஜி பேஸ்ட் டிவைஸ் பண்ணால் தான் போகும். ஸோ இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒழுங்காக சாப்பிட்டு ஒரு லைஃப் ஸ்டைல்லே இருந்தால் சரியாயிடுமா? ஒரு பெட்டர் நார்மல் ஸ்கின் கேர் பண்ணால் போதுமா? தேவையில்லாமல் இந்த கிள்றது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு போகிறத வந்து நீங்கள் இன்னும் 10 டைம்ஸ் ஜாஸ்தி ஆக்கிடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்களை பண்ணாலே வந்து கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். சில சமயம் ஆக்னே வரதை தவிர்க்கவே முடியாது. என்ன பண்ணாலும், இது அத்தனையும் பண்ணாலுமே அது ஒரு ஃப்ளேரப் ஃபேஸ்ன்னு இருக்கும். அது வந்து தான் போகும். அந்த இடத்துல ரீசன் வேற 10 ஆக்னே வர இடத்துல நம்ம 2 ஆக்னே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் அ மெடிக்கல் ஹெல்ப் கேன் ஹெல்ப் யூ அவுட். அதே நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் அந்த 2 ஆக்னேவும் வராது, டெஃபினட்டாக வராது. டார்க் சர்க்கிள்ஸ் வந்து இதுக்குமே வந்து என்ன அப்படின்னா வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி தூங்காமல் இருக்கிறதுனாலையும் வரலாம். சின்ன பசங்களுக்கு அது ஒன்று. இன்னொன்று வந்து கண்களே சில பேருக்கு அனாட்டமிக்கலாக இன்செட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்புறமாக இருக்கும் கண், கொஞ்சம் ஹாலோயிங் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு ஷேடோயிங் எஃபெக்ட் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது பார்க்க டார்க் சர்க்கிள் இல்லைனாலும் இருக்கிற போல தன்மை இருக்கும்.